ஆப்போசிட்டா இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய யார் மீது நோன்பு கடமை இல்லை. இதுவும் ஹதீஸின் அடிப்படையில் ஆதாரத்தோடு பார்ப்போம். முதலாவது, பருவ வயதை அடையாதவர்கள், குழந்தைகள், பெண்களுக்கு ஆண்களுக்கு இருவர்களுக்கும் பருவ வயதை அடையாதவர்கள் மீது நோன்பு கடமை கிடையாது. அப்படி அவர்கள் நோன்பு வைத்தால் அந்த நன்மை அவர்களுடைய பெற்றோர்களுக்கு போய் சேரும். அவர்களுக்கு எந்த நன்மையோ தீமையோ இருக்காது. அவர்களுக்கு அந்த எழுதப்படக்கூடிய அந்த நன்மை தீமை விசாரிக்கக்கூடிய அந்த நேரம் அவர்களுக்கு இன்னும் வரவில்லை. 15, 10, 12, 13 பருவ வயதை அடைவதற்கு முன்பாக அவர்கள் நோன்பு வைத்தால் அவர்கள் செய்கின்ற அனைத்து நன்மைகளும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு போய் சேரும். ஆனால் அவர்கள் வைத்தால் அதற்கு பாவம் எதுவும் கிடையாது. அதே போன்று இரண்டாவது, இது எந்த ஹதீஸில் சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய 1960 ஹதீஸ் நம்பர். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பயணிகள், பிரயாணத்தில் இருக்கக்கூடிய பிரயாணிகள், அவர்கள் மீதும் நோன்பு கடமை இல்லை. இதுக்கு நேரடியாக குர்ஆனுடைய வசனம் இருக்கிறது. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும் வஇன் குன்தும் அலா ஸஃபரின். எவர்கள் இந்த மாதத்தில் நோன்புடைய காலகட்டத்தில் எவர்கள் பிரயாணியாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது நோன்பு கடமை இல்லை, பிரயாணியாக இருக்கும் பொழுது. ஆனால் ஹதீஸில் நாங்கள் பார்க்கும் பொழுது சில சஹாபிகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு வைத்ததாகவும் அவர்களை தடுக்காமல் இருப்பதாகவும் ஹதீஸ் வருகிறது. ஆனால் இது சிறந்த ஒரு கருத்து, ஒரு ராஜிஹான ஒரு கருத்து. என்ன முடிவு எடுக்கிறது என்று சொன்னால், பிரயாணிகள் நோன்பு வைக்கலாம் அவர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருந்தால். பாதிப்பு ஏற்படும் என்று அவர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் மீது நோன்பு வைக்காமல் இருப்பதுதான் சிறந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்க்கிறார்கள், பிரயாணியாக இருந்து பசிப்பட்டினியோடு இருந்து அந்த நேரத்தில் அவர் நோன்பு வைத்து வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் வெளிப்படையாக சொன்னார்கள், நீங்கள் நோன்பு வைப்பதற்கு என்ன நன்மை கிடைக்கும்? அப்போ அவ்வளவு தெளிவான ஒரு ஆதாரம். அப்போ பிரயாணியாக இருக்கும் பொழுது நம்மளுடைய நிலம், நம்மளுடைய உடல் நமக்கு தெரியும், இது ஆரோக்கியமானதா அல்லது நோன்பு வைத்தால் என்னால் முடியுமா முடியாதா என்று. அப்படி நமக்கு முடியும் என்று சொன்னால் வைக்கலாம், முடியாமல் இருக்கும் என்று சொன்னால் கட்டாயமாக விடுவதுதான் சிறந்தது. ஆனால் அதற்கு கதா இருக்கிறது. கதா என்று சொன்னால் அந்த நோன்பை ரமதான் அல்லாத காலத்தில் வைக்க வேண்டும். இதற்கு பரிகாரம் கிடையாது. அதே போன்று பிள்ளைகளுக்கும் கதாவும் கிடையாது, அவர்களுக்கு பரிகாரம் கிடையாது. ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு இன்னும் அந்த வயது வரவில்லை. மூன்றாவது, பெண்கள் சம்பந்தமாக வரக்கூடிய மாதவிடாய், நிஃபாஸ் என்ற காலம் வரும் பொழுது அவர்களுக்கு அந்த நோன்பு கதாவாக இருக்கும். அவர்கள் ரமதான் அல்லாத காலத்தில் அந்த நோன்பு வைக்கலாம், அவர்களுக்கு எந்த விதமான பரிகாரமும் கிடையாது. அடுத்தது மூன்றாவது, நாலாவது மாதவிடாய் காலமும் நிஃபாஸ் காலமும். ஐந்தாவது, கர்ப்பிணி பெண்கள்.